மாரியம்மா மாரியம்மா வாராளா வாராளா அக்கடி செட்டிய கையில எடுத்து ஆடி வரா மாரியம்மா மாரியம்மா செடிய கையில எடுத்து ஓடி வர மாரியம்மா வாராளம்மா வாராளா வகையுடைய மாரியம்மா போடுங்கம்மா ஒரு குலவை மணிக்குலவை போடுங்கம்மா ஒரு குலவை மணிக்குலவை அக்கடி செட்டிய கையில எடுத்து ஆடி வரா மாரியம்மா செட்டிய கையில எடுத்து சிறப்புடனே ஓடி வாரா அல்ல இருளப்ப சாமியுமே இருளப்ப சாமியுமே ஆடி வரா சாமியுமே தூக்கி வைக்கும் கால்களுக்கு சிமணி செல்லடமா எடுத்து வைக்கும் கால்களுக்கு ஐயா இருளப்ப சாமிக்கு கிளம்பு செல்லடமா நீ வைக்கும் கால்களுக்கு குச்சியை போய் செல்லடமா அங்கே கிடி முழங்கது இருளப்பருக்கு சங்க கலசம் என்னது அங்கே இடி முழங்குது சங்க கலசம் என்னது அங்கே இடி முழங்குது இருளப்பருக்கு தங்க கலசம் என்னது அங்கே இடி முழங்குது இருளப்பருக்கு தங்க கலசம் என்னது மலையா மாலையழகா மாமரங்க ஒண்ணு பண்ணி மலையா மாலையழகா மாமரங்க ஒண்ணு பண்ணி சிலையாக நிற்கிறாரே தெய்வமான இருளப்பானோ அங்கே இடி முழங்குது இருளப்பருக்கு தங்க கலசம் என்னது அங்கே இடி முழங்குது இருளப்பருக்கு தங்க கலசம் என்னது நல்ல குதிரை மேல நீச்சருவா கையில நிட்டு நல்ல குதிரை மேல நீச்சருவா கையில நிட்டு வெள்ள குதிரை மேல வீச்சருவா கையில எடுத்து வேட்டையாடி வராருங்க கோட்டை கருப்பனமே அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் என்னது அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் என்னது வராரையா இருளப்பனும் வராரையா இருளப்பனும் வராரே அன்பரையே காப்பாற்ற அழகுடனே ஆடி வரா அழகுடனே ஆடி வர பக்தர்களை பாதுகாக்க பாங்குடைய இருளப்பனும் பாதுகாக்க பாங்குடைய இருளப்ப சாமியுமே அழகுடனே ஆடி வர சாமியுமே அழகுடனே ஆடி வர அழகுடைய இருளப்பனும் அழகுடனே ஆடி வர அழகுடனே ஆடி வர இங்கே இடி முழங்குது இருளப்பனின் தங்க கலசம் என்னது அங்கே இடி முழங்குது இருளப்பனுக்கு தங்க கலசம் என்னது அன்பாக இருக்கக்கூடிய இருளப்ப சுவாமியோடு அம்மன்மார்கள் வந்து பிறவி செய்தார்கள். சரி, அன்னை உமையவளாதிபரா சக்தி, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி. யார் யார் இருக்காங்க? அக்கால் தங்கச்சி மாறி 8 பேர் வந்து பிறந்தார்கள். காளியம்மை, மாரியம்மா, துர்க்கை அம்மா, வடக்கு வாசல்லி என்று சொல்லக்கூடியவர்கள் அக்கா தங்கச்சி மாறி 8 பேர். சரி, ஆமா, 8 பேர் எப்படி இருக்காங்க? எப்படி இருக்காங்க? எம்மா அவளை பார்த்தா இவளை பார்க்க வேண்டாம், இவளை பார்த்தா அவளை பார்க்க வேண்டாம், அவரை பார்த்தா அவரை பார்க்க வேண்டாம். ஏன் பார்க்க வேண்டாம்? அப்படி ஒண்ணு போல இருப்பான்னு சொல்றேன். அதான் அப்படி சொல்லுங்க. எல்லாம் ஒண்ணு போல, 8 ஒண்ணு போல பிறந்திருக்கு. 8 பொட்ட பிள்ளைகளும் ஒண்ணு போல இருக்கு. ஆமா, 8 பெண்கொடிமார்களை பார்த்த நாககன்னியானவளுக்கு ஆமாம்மா சந்தோஷம் தாங்க முடியல. இருக்காதா என்ன? ஒரு குழந்தை இல்லையேன்னு கவலைப்பட்ட நாககன்னிக்கு 8 பெண் குழந்தை பிறந்திருக்கு. 8 பொம்பளை பிள்ளை உன் வீட்டுல பிறந்தா நீ சந்தோஷப்படுவியா? நானா? நான் இப்ப எல்லாம் சந்தோஷம் தான் படுவேன். ஏன் இப்ப கால எப்படி? கொஞ்ச நாள் தான் நான் வளர்க்கணும். கொஞ்சம் பெரிய விளையாடணும். ஆளுக்கு ஒரு அட்டை போட்டு கொடுத்துட்டு அது வாட்டணும். ஆளுக்கு ஒரு அட்டையா? என்ன அட்டைமா தாயி? 3 நாள் வேலை அட்டைமா. ஓ, கம்மா அட்டையா? அது கணக்கா சொல்ல மாட்டேங்கியம்மா. கம்மா அட்டைன்னு படக்குன்னு சொல்ல. அப்படி சொல்லணுமா? 8 பேருக்கு 8 அட்டைய போட்டு விட்டுருவாங்க. ஆமா, கம்மா வேலையை பத்தி ஏங்கப்பா உலகத்திலேயே பெரிய வேலை என்ன வேலைன்னா கம்மா வேலை தான். அடி
தாலிய சொரண்டி கொண்டுட்டு வந்துருடி. எதுக்குடி? நாளைக்கு சொரண்டணும். அதானே. என்னத்த சொல்ற? ஏய் நீ சட்டி கொண்டு வாடி, நான் சீனி வாங்கிட்டு வரேன், இந்த அவ தேயிலை வாங்கிட்டு வருவா. 3 பேர் சேர்ந்து காப்பி போட்டு நல்லா குடிச்சிட்டு வேலிக்க மரத்தடியில உட்கார்ந்து ஆமா ஒருத்தி ஒருத்தி மடியில இருக்கு. ஆமா எப்படி கம்மா வேலை எப்படி நடக்கு? நாங்களும் வேலைக்கு போயிருக்கோம்மா. போயிருக்கீங்களா? அதானே கொஞ்சம் போல சொரன்றது இல்லன்னா அந்த அந்த அங்க இருக்கிற இந்த இதுக்கு லேசா தண்ணி ஊத்துறது. சொரண்டி எடுத்துட்டு போய் நாங்க ஆளுக்கு ஒரு விளக்கமாறு எடுத்துட்டு போவோம். எதுக்கு விளக்கமாறுக்குமா? ஆமா காலையில வந்து ஒருத்தியோட ஒருத்தி படுத்துக்கிட்டு நேத்து ராத்திரி நடந்தது எனக்கு தெரியுமா? ராத்திரி நடந்தது உனக்கு நடந்தது எனக்கு என்ன தெரியும்? இல்லடி அத சொல்லலடி. என்னடி? இந்த அவன் பொண்டாட்டியும் இந்த இவ புருஷனும் ஓடி போயிட்டாங்கடி. நீ வேற உயிரை விட்டாத அப்படிலாம் நடக்கு வேலை. அது மாதிரி 100 நாள் அட்டை கம்மாட்டைய போட்டு வரலான்னு நினைக்க. ஆமா ஆனா 8 பொம்பளை பிள்ளைய பெத்ததுல அவங்களுக்கு கவலை இல்ல, நமக்கு இனிமே கவலையே இல்ல. என்னன்னா பொண்ணே கிடைக்க மாட்டேங்கி. ஆமா பொண்ணு 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 பொண்ணுன்னு ஊரெல்லாம் அலன்னு அலைஞ்சாலும் இனிமே பொம்பளை பிள்ளையா பெத்து போடுங்க. மாப்பிள்ளைக்கு பொண்ணு இல்ல. ஏன் பொண்ணு இல்ல? எல்லாம் காலேஜ்ல போய் இருக்குங்க. ஆமா யாரு வாக்கப்படுதா? அதானே. ஒரு டிகிரி 2 டிகிரி முடிச்ச உடனே வாக்கப்படுறது கிடையாது. இன்னொரு டிகிரி நான் முடிக்க போறேன். அப்படியே மாப்பிள்ளை வந்தாலும் அவ படிப்புக்கு மேல் படிப்பா இருக்கணும். ஆமா அப்படின்னா இன்னொரு டிகிரி நான் முடிக்க போறேன்றோ. அவங்களும் கேட்டா சரி இன்னொரு டிகிரிய முடி அப்படின்னு விட்டுறது. பாரு எப்படி பொண்ணு கிடைக்கும்? ஆமா இப்ப எல்லாரும் அப்படி செய்றாங்க. ஆமா ஒரு பொண்ணு கிடைக்கணும்னா அத்தைக்கு போடணும். போடணும் சார். அத்தைக்கு 10 பவுன் போட்டா பொண்ணை கட்டி கொடுக்காங்க. நான் ஒரு வீட்டுல போய் பொண்ணு கேட்க போனேன். 2 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு, கடன் அடைச்சிட்டு என் பொண்ணை கூட்டிட்டு போனுங்க. இது என்ன கொடுமையா இருக்கு? இப்படி இருக்கு என்ன செய்ய? காலம் மாறி போச்சு. ஆகையினாலே அங்க இருக்கக்கூடிய காளியம்மை, அந்த மாரியம்மா, அந்த துர்க்கையம்மா 8 பேர்கள் வந்து அவதாரம் செய்திருக்கிறார்கள். அந்த 8 பொம்பளை பிள்ளைய பார்த்து நாககன்னியானவள் ஆனந்த சந்தோஷம் கொண்டு அளவிலாத மகிழ்ச்சி அடைந்தாள். தண்ணீர் கொண்டு முகந்தடைத்து தகையடங்கா சேனையூட்டி தாலாட்டி சீராட்டி பாலூட்டி அந்த நாககன்னியானவள் பெத்த பிள்ளைய 8 பிள்ளைகளை வளர்த்து வருகிறாள். எப்படி? நாலு ஒரு நல்ல மேனியுமாய், நாலு ஒரு நல்ல மேனியுமாய், பொழுது ஒரு நல்ல வண்ணமுமா, வளரி மிரை நல்ல சந்திரனை போல், வளரி மிரை நல்ல சந்திரனை போல் வளர்த்துவாராள் அந்த குழந்தைகளை. வளரு மிரை நல்ல சந்திரனை போல், வளரு மிரை நல்ல சந்திரனை போல் வளர்த்துவாராள் 8 குழந்தைகளை. தலை சீவி நல்ல சடை முடித்தார், தலை சீவி நல்ல சடை முடித்தார், தங்கத்தில் நடை பயிரும் ஒண்டி உருட்டி, நடை பயிரும் ஒண்டி உருட்டி நாககன்னி மங்கை அவள் தான் வளர்த்தாள். நடை பயிரும் ஒண்டி உருட்டி, நடை பயிரும் ஒண்டி உருட்டி நாககன்னி பெண்கொடியால் வளர்த்துவாள். தாதியர்கள் தாலாட்டு பாடிடுவார், தாதியர்கள் தாலாட்டு பாடிடுவார், சப்பானி கொத்தி புத்தம் கொண்டிடுவார். தந்தையோடு வீர சலங்கையின்றே, தந்தையோடு வீர சலங்கையின்றே தன்மையுள்ள பாலகியை வளர்த்து வராள். தந்தையோடு வீர சலங்கையின்றே, தந்தையோடு வீர சலங்கையின்றே தன்மையோடு குழந்தைகளை வளர்த்து வராள். குழந்தைகளை நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக பூமியில் விட்டமென்றால் பொற்பாத நோகமே, விட்டோமானால் தண்டைக்கால் நோகும் என்று. நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணம்னா உங்களுக்கு தெரியுமா? அப்படின்னா தெரியாது. இங்க பாரு, என்ன ஆஸ்பத்திரியில குழந்தை பிறந்திருக்கு. சரி, குழந்தை போய் பார்த்து மாமியாக்காரி என்ன என்ன புள்ள
புள்ள நம்ம மகன் முகச்சாடு பிறந்த உடனே மகன் முகச்சாடுது. என்ன மகன மாதிரி இல்லையே? அதான் வேற மாதிரி இருக்கா? இல்ல வேற மாதிரி தெரியுதே. பக்கத்து வீட்டுக்கார இல்ல, குழந்தை பிறந்த உடனே முகச்சாடை எப்படி தெரியும்? 3 வயசு ஆனதுக்கு அப்புறம் தான் முகச்சாடையே தெரியும். நீங்க வாட்டுக்கு பிறந்த உடனே என் அப்பட மாதிரி இல்ல, எங்க ஆத்தாள மாதிரி இல்ல, இல்ல என் மகனை மாதிரி இல்ல, அவனை மாதிரி இல்ல, இவனை மாதிரி இல்லன்னு குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை உண்டு பண்ணுது. எதுக்கு அவசரம்? 3 வயசு ஆகட்டுமே, அதுக்கப்புறம் தான் யார் மாதிரி இருக்குன்னு பாத்துக்கிடுவோம். நீங்க சொன்ன மாதிரி 3 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்து என்ன செய்ய சார்? 3 மாசமா? ஆகையினாலே குழந்தைகள் நாளொரு மேனியும் ஒழுது ஒண்ணுமாக வளர்ந்து கொண்டு வருகிறது. சரி, 8 குழந்தைகளுக்கு எத்தனை வயசு ஆகுது? 1 வயது, 2 வயது, 3 வயதாச்சு. 1 வயது, 2 வயது, 3 வயதாச்சு. நல்ல வேளையிலே ஆனதொரு கண்ணியர் நல்ல வயதாதிலே நடந்தோடி விளையாடி 5 நல்ல வயதாடி 5 நல்ல வயதாடி அந்த ஆனதொரு காளியம்மா 5 நல்ல வயதாடி 5 நல்ல வயதாடி ஆனதொரு காளியம்மா. காளியம்மாளுக்கு எத்தனை வயசு ஆச்சுன்னா 5 வயசு. வயசு 5 ஆச்சு. அந்த காலத்துல பாருங்க, 5 வயசு ஆன உடனே பள்ளிக்கூடத்துல கொண்டு போய் சேர்ப்பாங்க. அது அந்த காலம். இந்த காலம் எப்படி? இந்த காலம் 2.5 வயசுல வந்து பள்ளிக்கூடத்துல விட்டுருவாங்க. 2.5? ஆமா. அட பாவமே, 2.5 வயசுல அது என்னமா படிப்பு? அது என்ன படிக்க? அங்க போய் படுத்து அந்த பாய் விரிச்சு போட்டுப்பாங்க அந்த பள்ளிக்கூடத்துல. எம்மா 2.5 வயசுல படிக்காங்களா? அதுக்கு என்ன படிப்பு தெரியுமா? அதுக்கு பேர் தான் பிரிகேஜி. பிரிகேஜின்னா துட்டு கட்ட வேண்டாமா? துட்டுலன்னு உங்க பள்ளிக்கூடத்துல விடுவாங்களா? அதான 1 லட்சம் ரூபாய் கட்டணும் ஒரு பிரிகேஜிக்கு. 1 லட்சம் ரூபாய் கட்டணும்னா என்ன? 50,000 கட்டணும். அதான பிரிகேஜி. அதுக்கு அடுத்து என்னது? அந்த பிரிகேஜின்னு என்ன தெரியுமா? தாயும் பிள்ளை பிரிச்சு வச்சிடறது. அதுக்கு பேர் தான் பிரிகேஜி. தாயும் பிள்ளையும் பிரிச்சு வைக்கிறது பேரு தான் பிரிகேஜி. மத்தியானம் வரைக்கும் அங்க தனியா கொண்டு போட்டுருந்தாங்கல்ல. நான் சொல்றேன் கேளு. என்ன? எனக்கு ஒரு அர்த்தம் தெரியும். என்ன? வாரு, என்ன பிள்ளைய அனுப்பிட்டு சரி தாயும் தகப்பனும் ஃப்ரீயா இருப்பாங்க. ஓ அப்படி சொல்றீங்களோ? இப்படி இருக்குல்ல, பிள்ளை அது பாட்டுக்கு பள்ளி கொடுத்த பிள்ளை இவங்க தாய். நீங்களே சொல்லி கொடுப்பீங்க உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு கூட. எதுக்கு வந்திருக்கோம்? நம்மளால முடிஞ்சது சொல்லி கொடுத்துட்டு போயிருவோம். சரி, பிரிகேஜி முடிஞ்சது. ஆமா. அடுத்து என்னது? அடுத்து எல்கேஜி. எல்கேஜி. ஆமா. அடுத்து யூகேஜி. யூகேஜி. அடுத்து பஸ் ஸ்டாண்ட்ல கொண்டு விட்டுருவேன். பஸ் ஸ்டாண்ட்ல எதுக்கு விடுறாங்க? பிச்சை எடுக்கவா? போனது இல்ல சார். குறைய படிச்சுட்டு வந்து நம்ம உசர எடுக்கா. வாத்தியார் சொல்லிட்டாரு, நான் படிக்காதவ எப்படி சொல்ல தெரியும்? அடா பாவி, முதல் வகுப்புக்கு போறதுக்கு முன்னுக்குட்டியே 3 கிளாஸ தாண்டணும். ஆமா. இந்த 3 கிளாஸ தாண்டணும்னா முக்கா குறுக்கத்தை விக்கணும். வித்தாதான் இங்க கட்ட முடியும். முக்கா குறுக்க இல்லாதவன் என்ன பண்ணணும்? கிட்னியை விற்க வேண்டியதா? ஆமா ஆமா. அப்படித்தான் இவனை கூட்டு போய் இவன் பிள்ளைய படிக்க போடணும்னு சொன்னா சரின்னு வாயா, உனக்கு ஒண்ணும் கிடையாது, கிட்னி ஒண்ணுதான் மிச்சம் அப்படின்னு மதுரைக்கு கூட்டு போய் அவனை மல்லாக்க படுக்க போட்டு ஸ்கேன் பார்த்து அதுக்கப்புறம் தானே ஆபரேஷன் பண்ணுவாங்க. ஸ்கேன் பார்த்தோம்னா கிட்னி சட்னியா போச்சு. அவர் ஏற்கனவே கிட்னி வித்துட்டு வந்துட்டாரு. என்ன செய்ய? எல்லாம் குடிக்க அடிக்க குடிக்க படுக்க அவ்வளவுதான். உடுக்க அடிக்க வேண்டியது, காலையில குடிக்க வேண்டியது, அந்த அன்னைக்கு பூரா படுக்க வேண்டியது. பிறகு கிட்னி போற மயிர்குழியா இருக்கும், படுக்க வேண்டியது. என்னது சுகமா இருக்குமோ? அப்படியா? அப்போ உனக்கு கிட்னி இல்லாம போறது ரொம்ப நல்லதுதான். ஆகையினாலே அம்மன்மார்களுக்கு எத்தனை வயசாச்சு? 12 வயசாச்சு. சரி,
12 வயசான உடனே அம்மன்மார்களே எங்க வந்து உட்கார்ந்துருக்காங்கன்னா வேப்ப மரத்தடியில வந்து உட்கார்ந்தாங்க. சரி. ஏன்? ஏன்னா அவங்களுக்கு பிடித்தது வேப்ப மரம். அதான் அரச மரம், அத்தி மரம், புங்க மரம், புளிய மரம்லாம் இருக்குல்ல. அங்கெல்லாம் பிடிக்காதுல்ல. ஆமா, காளியாத்தாளுக்கு பிடிச்ச மரம் என்ன மரம்னா வேப்ப மரம். வேப்ப மரம். வேப்ப மரத்தடியில அமர்ந்து சரி 8 பேர் யோசிக்காங்க. அப்படி அடியே தங்கச்சியே மாரியம்மா, என்ன அக்கா, ஏ காளி, என்ன ஏ துக்க, என்னம்மா, ஏ முப்படாதி, என்ன சொல்லு, ஏ முத்தாரம்மா, என்ன இங்க வாங்கடி. ஏய், எனக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சுடி. என்ன சந்தேகம்? என்ன சந்தேகம்னா நம்ம அம்மாவையும் அப்பாவையும் பார்த்தா எப்படி இருக்காங்க? பாம்பாக இருக்கின்றார். பாம்பா இருக்காங்க. ஆமா, பாம்பு இனத்தை சேர்ந்தவர்கள். ஆமா, பாம்பா இருக்காங்கல்ல. பாம்பு குட்டி போட்டா என்ன குட்டி போடும்? பாம்பு குட்டி தான் போடும். ஆடு குட்டி போட்டா ஆட்டு குட்டி தான் போடும். பூனை குட்டி போட்டா அதுவும் பூனை குட்டி தான் போடும். கோழி குட்டி போட்டா கோழி குட்டி போடாதமா, முட்டை போடும். குட்டி போடாதா? நானும் அது அப்படித்தான் போடுறது நினைச்சுக்கிட்டு இருக்கேன். சரி, அந்த எல்லாம் வேண்டாம், இது வரைக்கும் போதும். பாம்பு குட்டி போட்டா பாம்பு குட்டி தானே போடும். ஆமா, நம்ம வந்து எப்படி இருக்கோம்? நம்ம பாவைகளாகவே பிறந்திருக்கோம். நாம வந்து பெண்களாக பிறந்திருக்கிறோம். ஆமா, நம்ம அம்மாவையும் அப்பாவையும் பார்த்தா பாம்பா இருக்காங்க. பாம்பா இருக்கு. அதுதான் நான் எனக்கு சந்தேகம்னா அவங்க 2 பேரும் நம்மள பெத்தெடுத்தாங்களா அல்லது தத்தெடுத்தாங்களா? அதான் தெரியலையே. வந்துருச்சுடி. அப்படியா? சரி சரி, இன்னைக்கு நேரமே போக மாட்டேங்குது. சரி, என்ன செய்யலாம்? 2 பேரும் விளையாடுவோமா? விளையாடுவோம். என்ன விளையாட்டு? ஏதாவது நல்ல விளையாட்டா விளையாடுவோம். சடுகுடு விளையாடுவோமா? சடுகுடு என்ன விளையாட்டு? சடு டீசெண்டா விளையாடு. கபடி விளையாடுமா? கபடியா? ஏற்கனவே விளையாடுறது பல்லுப்புறம் போச்சு. நேத்து இவங்க கூட விளையாடுறத என் பாவாடை கழிஞ்சு போச்சு. அவங்க கூட விளையாட கூடாதுப்பா. உன் கூட விளையாட வல்லடி. ஆமா, நீ சொல்லுடி. நல்ல விளையாட்டா? என்ன விளையாட்டு விளையாடு? நான் சொல்லட்டா? சொல்லு. பெண்களுக்கெல்லாம் பிடித்தமான விளையாட்டு வந்து கும்மி. கும்மி. ஆண்களுக்கு பிடித்தமான விளையாட்டு ரம்மி. ரம்மி. இப்ப ரம்மியில மீய எடுத்துட்டு ரம்மு 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 ரம்முன்னு ஒரே அலையுது. அது பாட்டுக்கு அலையட்டும். நம்ம பெண்கள்லாம் சேர்ந்து கும்மி அடிப்போம். எவ்வளவு பேர் இருக்காங்க, உள்ள வந்தா நல்லா இருக்கும். ஆமா, எல்லாரும் வந்து 2 ரவுண்டா நில்லுங்க, கும்மி அடிக்கலாம். என்ன இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு முகத்தை பார்த்துக்கிறாங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு நினைச்சோமே, கும்மி அடிக்க கூப்பிடுறேன். அதானே, இப்படி செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை, செவ்வாய்க்கிழமைனாலும் கூட வெள்ளிக்கிழமைனாலும் கும்மி அடிச்சிடலாம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆச்சே நினைச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்குதான் நாங்க வந்திருக்கோம், வாங்க எங்களோட சேர்ந்து நீங்களும் கும்மி அடிங்க. கும்மி அடி பெண்ணை கும்மி அடி, உங்க கொண்டை குலுங்கிட கும்மி அடி. கும்மி அடி பெண்ணை கும்மி அடி, உங்க கொண்டை குலுங்கிட கும்மி அடி. பொத்து வரும் மாரியம்மாளுக்கு வேடிக்கை கும்மி அடி வேலம்மா. ஆலோலம் கும்மி ஆலோலோ, ஆலோலம் கும்மி ஆலோலோ. மரத்தையே கூட்டுங்கம்மா, அங்க வெட்டிலை கட்டி பரப்புங்கம்மா. மரத்தையும் தூருங்கம்மா, நல்ல வெத்தலை கட்ட பரத்துங்கம்மா. பொத்து வர இரளப்ப சாமிக்கு போடுங்கம்மா ஒரு குலவே. ஆலோலம் கும்மி ஆலோலோ, ஆலோலம் கும்மி ஆலோலோ. எங்கள பம்பை முழங்கி வர நல்ல வேதாள பூதமும் ஆடி வர. எங்கள பம்பை முழங்கி வர நல்ல வேதாள பூதமும் ஆடி வர. விளையாடாவது இரளப்ப சாமிக்கு வெள்ளி குஞ்சம் கட்டி வீசுங்கம்மா. நன்னாதினம் தன்னன் நன்னாதினம் தன்னன் நன்னாதினம் தன்னாரே. அங்க மலையில கல்லெடுத்து நல்ல தவள பானையில் பொங்கலிட்டு. அங்க மலையில கல்லெடுத்து நல்ல தவள பானையில் பொங்கலிட்டு. வச்சு வார இருளப்ப சாமிக்கு தங்க கொஞ்சம் கட்டி வீசுங்கம்மா. ஆலோலம் கும்மி ஆலோலோ, ஆலோலம் கும்மி ஆலோலோ. நல்ல கால பைரவன் ஆடி வர, நல்ல கனியன் கூத்து பாடி வர. கால பைரவன் ஆடி வர, நல்ல கனியன் கூத்து பாடி வர. ஊரை அழுகின்ற இருளப்ப சாமிக்கு இன்னமும் போலவா போடுங்கம்மா. நன்னாதினம் தன்னன் நன்னாதினம் தன்னன் நன்னாதினம் தன்னானே. தங்க மலையில கல்லெடுத்து நல்ல தவள பானையில் பொங்கலிட்டு. தங்க மலையில கல்லெடுத்து நல்ல தவள பானையில் பொங்கலிட்டு. கவிச்சி வார இருளப்ப சாமிக்கு தங்க கொஞ்சம் கட்டி வீசுங்கம்மா. ஆலோலம் கும்மி ஆலோலோ, ஆலோலம் கும்மி ஆலோலோ. வெள்ளி மலையில கல்லெடுத்து நல்ல வெங்கல பானையில் பொங்கலிட்டு. மலையில கல்லெடுத்து நல்ல வெங்கல பானையில் பொங்கலிட்டு. பொத்து ஒரு இருளப்ப சாமிக்கு வெள்ளி கொஞ்சம் கட்டி
பாருங்கம்மா அங்க வெற்றிலை கட்டி பரப்புங்கம்மா மரத்தையும் தோறுங்கம்மா நல்ல வெற்றில கெட்ட பாருங்கம்மா இங்கே ஓடி வருகின்ற இளப்ப சாமிக்கு உயர்ந்த கும்மி அடிங்களம்மா கும்மி ஆலோலோ ஆலோலங்குமி ஆலோலோ மகங்க மலையில கல்லெடுத்து நல்லதா வளப்பானையில் பொங்கலிட்டு மலையில கல்லெடுத்து நல்லதா வளப்பானையில் பொங்கலிட்டு வச்சு வார இளப்ப சாமிக்கு தங்க கொஞ்சம் கட்டி வீசுங்கம்மா நன்னாதினம் தன்னானே நன்னாதினம் தன்னானே வெள்ளி மலையில கல்லெடுத்து நல்ல வெங்கல பானையில் பொங்கலிட்டு மலையில கல்லெடுத்து நல்ல வெங்கல பானையில் பொங்கலிட்டு பொட்டு ஒரு இளப்ப சாமிக்கு வெள்ளி கொஞ்சம் கட்டி வீசுங்கம்மா ஆலோலங்குமி ஆலோலோ ஆலோலங்குமி ஆலோலோ யானை வருவத பாருங்கம்மா யானையா சேர்ந்து வரத பாருங்கம்மா யானை வருவத பாருங்கம்மா யானையா செஞ்சு வரத பாருங்கம்மா யானை தடம் போல இளப்ப சாமிக்கு எட்டி எம்மினது பாருங்கம்மா நன்னாதினம் தன்னானே நன்னாதினம் தன்னானே குதிர வரத பாருங்கம்மா குறை குதிச்சு வரத பாருங்கம்மா குதிரை வரத பாருங்கம்மா குதிரை குறிச்சு வரத பாருங்கம்மா குதிரை தடம் போல மாரியம்மாளுக்கு கொலுசு மின்னது பாருங்கம்மா ஆலோலங்குமி ஆலோலோ ஆலோலங்குமி ஆலோலோ பாம்பு வருவதை பாருங்கம்மா பாம்பை படம் எடுப்பதை பாருங்கம்மா பாம்பு வருவதை பாருங்கம்மா பாம்பு படம் எடுப்பதை பாருங்கம்மா பாம்பு தடம் போல மாரியம்மாளுக்கு பதக்க மின்னது பாருங்கம்மா நன்னாதினம் நன்னாதினம் தன்னானே சிங்கம் வருவதை பாருங்கம்மா சிங்கம் சிரி வருவதை பாருங்கம்மா சிங்கம் வருவதை பாருங்கம்மா சிங்கம் சீறி வருவதை பாருங்கம்மா சிங்கத்தில் வருவதும் இளப்ப சாமிக்கு சிரி பழகைய பாருங்கம்மா ஆலோலங்குமி ஆலோலோ ஆலோலங்குமி ஆலோலோ தலையில் ஒரு உள்ளாவ நல்லதா மறக்க மணி அழகா எல்லோருக்கே குள்ளாவ நல்லதா மறக்க மணி அழகா அடி வர இளப்ப சாமிக்கு தங்க கொஞ்சம் கட்டி வீசுங்கம்மா நன்னாதினம் நன்னாதினம் தன்னானே தூக்கி வைக்குவோம் கால்களுக்கு நல்ல துளசி மணி செல்லடம்மா தூக்கி வைக்கும் கால்களுக்கு துளசி மணி செல்லடமா நேற்று பொறுத்து ஒரு இளப்ப சாமிக்கு போடுங்கம்மா ஒரு குலவை ஆலோலங்குமி ஆலோலோ ஆலோலங்குமி ஆலோலோ அங்க மலையில கல்லெடுத்து நல்ல வளப்பாறையில் பொங்கலிட்டு மலையில கல்லெடுத்து நல்லதா வளப்பானையில் பொங்கலிட்டு தவிச்சி வார மாரியம்மாளுக்கு தங்க கொஞ்சம் கட்டி வீசுங்கம்மா நன்னாதினம் தன்னானே நன்னாதினம் தன்னானே ஒண்ணு மலையில கல்லெடுத்து அங்க ஒப்பிரம்பிலே அடி வரா மலையில கல்லெடுத்து வாடி வர அடி வருகின்ற காளியம்மாளுக்கு ஆனந்த கும்மி அடிங்களம்மா ஆலோலங்குமி ஆலோலோ ஆலோலங்குமி ஆலோலோ வாராளம்மா வாராளாம் அறிவடக்க இருந்து வாராளா வாராளம்மா வாராளா அவ வடக்கிருந்து வாராளா வரந்தருகின்ற மாரியம்மாளுக்கு வந்துட்டு குலவை போடுங்கம்மா ஆலோலங்குமி ஆலோலோ ஆலோலங்குமி ஆலோலோ வேப்பம் கொலையில் வகை எடுத்து இங்க அடி வருவாள மாரியம்மா குளையும் கையிலெடுத்து வாடி வருவளம் காளியம்மா ஓடி வருகின்ற மாரியம்மாளுக்கு உயர்ந்த கும்மி அடிங்களம்மா ஆலோலங்குமி ஆலோலோ ஆலோலங்குமி ஆலோலோ அக்கினி சட்டிய கையில் எடுத்து அவ ஆதாரி சட்டமும் போட்டு வரா அங்கினி சட்டியும் கையிலெடுத்து வாடி வருவதை பாருங்கம்மா எழுகின்ற காளியம்மாளுக்கு உயர்ந்த கும்மி அடிங்களம்மா ஆலோலங்குமி ஆலோலோ ஆலோலங்குமி ஆலோலோ நன்னாதினம் தன்னானே நன்னாதினம் தன்னானே அப்பா போட்டுக்க குலவை 3 குலவை குழம்பெல்லாம் போட தெரிஞ்சுக்கிட்டு தான் போடாம குலவை பத்தியெல்லாம் எப்படி கலகலன்னு தானே குலவை போட தெரியாத பெண்கள் எப்படி இருப்பாங்க கிராமத்துல சிறப்பாக இருக்கக்கூடிய இந்த அம்மாக்கமாறு 8 பேர் இப்படி கும்மி பாட்டு படிக்க கும்மி அடிக்க ஆமா ஆ?
அம்மா காளியம்மா கும்மி பாட்டு படிக்க ஆமாம்மா தங்கச்சிமார்கள்லாம் சேர்ந்து கும்மி அடிச்சு விளையாண்டுகிட்டு இருக்காங்க. சரி. அப்படி விளையாடி கொண்டிருக்கின்ற நேரத்தில் அம்மா காளியம்மா மாரியம்மா என்ன நினைக்கிறாங்க? என்ன நினைக்கின்ற? நாமல் எதற்காக நாமளை பிறவி செய்தார் பகவான்? ஆமா. எதுக்கு பிறந்திருக்கோம் நம்ம? அதை தெரிஞ்சுக்கணும்ல. தாயை பார்த்தால் சர்ப்பமாக இருக்கிறாள், தந்தையை பார்த்தாலும் சர்ப்பமாக இருக்கிறாள். அம்மா அப்படின்னு கூப்பிட்டா புசு புசுங்கிறா. ஆமா. அப்பா அப்படின்னு கூப்பிட்டா அவரும் புசு புசுன்னு தான் வர்றாரு. அதான் அப்பா. ஏன் இப்படி புசு புசுன்னு வர்றாங்க? அவங்களுக்கு அப்படித்தானே பேச தெரியும். எதுக்கு அப்படி புசு புசுன்னு வர்றாங்க? பாம்பாக இருக்கிறவங்க அப்படித்தானே வருவாங்க. என்னன்னு கேட்காங்க அவ்வளவு இதுல. அம்மாக்கு மாறு கூப்பிட்டா புசுங்காங்க. சரி. ஆனால் நாமல் எதற்காக நாமளை வீரப்பல் விரிசடையோடு பகவான் படைச்சிருக்காரு. எதற்காக பிறவி செய்தார்? அம்மாக்கு மாறு அழகு எப்படி அழகுன்னா வீரப்பல் விரிசடை, வெற்றி கொண்டதோர் திருமுகம், திருமுகம், 5 சடை கொஞ்சி விழ அழகு சடை மார்புருள. ஆமா ஆமா. உச்சியில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கு முடி. தாய்மார்களுக்கு அப்படி இருந்தா உங்களுக்கு எவ்வளவு நல்லா இருக்கும். அதானே சந்தோஷமா இருக்கும்ல. இப்பதான் எல்லாம் அவங்க செஞ்ச வேலை. நல்ல நல்லெண்ணெய் தேய்ச்சி இல்ல நல்லெண்ணெய் தேய்ச்சி நல்லா சீவக்கெல்லாம் தேய்ச்சி குளிச்சுக்கிட்டு இருக்கும் போது அப்படித்தான் இருந்துச்சு. என்னைக்கு வந்து பாலா போன வந்த ஷாம்பு வந்து சேர்ந்துச்சோ நல்ல நுர வருதுடி. ஆமா. அப்படின்னு தேய்ச்சி குளிச்சுட்டு எல்லாம் சீதேவிக்கு செவி விட்டு இறங்காம உயரம். நானும் அப்படித்தாம எனக்கு அப்படித்தாம இருந்துச்சு. முடி நிறைய வச்சிருந்தேன். ஆமா. ரொம்ப கனமா இருக்கு, எடுத்து அங்க ஆணியில மாட்டி வச்சிருக்கேன். அதானே கனமா இருக்குன்னு ஆணியில மாட்டி வச்சுட்டாலும் செமக்க முடியலையா? ஆகையினாலே சரி அம்மன்மார்கள் 8 பேர்களும் ஆமா என்ன எண்ணுகிறார்கள்? நம்ம எப்படி பகவானை நாமல் சந்திக்க வேண்டும், ஆண்டவனை நாமல் பார்க்க வேண்டும். ஆமா. அப்படின்னு எங்க வர்றாங்க? கைலாசத்துக்கு வருகிறார்கள். சரி. எப்படி? ஆதி நல்ல கைலாசம் காளியம்மா பின்னடைக்க அக்கா தங்கச்சி மாதிரி 8 பேர் எங்க வர்றாங்கன்னா கைலாசத்துக்கு வருகிறார்கள். சரி. எப்படி வருகிறார்கள்? எப்படி வருகின்ற? பாட்டு படிச்சுக்கிட்டே போக வேண்டியதான். ஆமா. சும்மா நடந்த நேரமே போகாதுல்ல. எப்படி வருகிறார்கள்? அடிவாரா மாறி ஆடிவாரா, அக்கினி சட்டி தூக்கி ஆடிவாரா, அடிவாரா மாறி ஆடிவாரா, அக்கினி சட்டி தூக்கி ஆடிவாரா, தேடி வாரா மாறி தேடி வாரா, தேடி வாரா மாறி தேடி வாரா, செடிய கொண்டல்லவோ தேடி வாரா, மாறி செடிய கொண்டல்லவோ தேடி வாரா, ஆடிவாரா மாறி ஆடிவாரா, ஆடிவாரா மாறி ஆடிவாரா, அக்கினி சட்டி தூக்கி ஆடிவாரா,
கூட்டி அடிவாரா மாறி ஆடிவாரா அக்கினி சட்டி தூக்கி ஆடிவாரா தேடிவாரா மாறி தேடிவாரா தீ சட்டி கையில் கொண்டு தேடிவாரா அவள் தீ சட்டி கையில் கொண்டு தேடிவாரா ஆட்டு நடுவதில முதிய நெஞ்சு மாறி ஆசைகள் திருமணங்களை முடிச்சு ஆட்டு நடுவதில முதிய நெஞ்சு மாறி ஆசைகள் திருமணங்களை முடிச்சு நெய்யூத்தி சுடலறிய நெருப்பையும் ஓட்டி நெய்யூத்தி சுடலறிய நெருப்பையும் ஓட்டி நேர்த்தியாக ஆடிவார் ராஜனத்தைய கூட்டி அம்மா நேர்த்தியாக ஆடிவார் ராஜனத்தைய கூட்டி ஆடிவாரா மாறி ஆடிவாரா அக்கினி சட்டி தூக்கி ஆடிவாரா தேடிவாரா மாறி தேடிவாரா தீ சட்டி கையில் கொண்டு தேடிவாரா அவ தீ சட்டி கையில் கொண்டு தேடிவாரா வேக வேகமாக வருகிறார்கள் அண்ணன் நடி நடந்து ஆசார கைகள் வீசி கைகள் வீசி காடு செடி வனமிலம் எல்லாமே ஆமா நடந்து 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 வந்து அந்த காலத்துல எல்லாம் பஸ்ஸும் கிடையாது கிஸ்ஸும் கிடையாதுமா ஆமா பஸ் கிஸ் பஸ் கிடையாது சரி கிஸ் எல்லாம் இருந்துச்சு எப்பவும் இருக்கா ஆமா அது அது அந்த காலத்துல இருந்து இருக்கு அதான் என்னதுன்னு கேக்க அதுன்னா இந்த குழந்தைகள் எல்லாம் எடுத்து கொஞ்சம் ஆகுவாங்க ஆமா பக்கத்து வீட்டு குழந்தை எதிர்த்து வீட்டு குழந்தை எந்த குழந்தையா இருந்தாலும் எடுத்து கொஞ்சம் ஆகலையா சேராத குழந்தையா இருந்தாலும் பார்த்த உடனே கொஞ்சம் இல்ல ஆமா அதான் கிஸ்ஸா அதான் கிஸ் எம்மா இதெல்லாம் ஒரு அடமொழிமா அடமொழியா பஸ் கிஸ்ஸு தண்ணி கிண்ணி காப்பி கிப்பி அதானே மைக்கு குயிக்கு அப்படின்னு இதெல்லாம் ஒரு அடமொழி நீ வேற கிஸ் இருக்கு கிஸ் இருக்குன்னு ஊரெல்லாம் சொல்லிட்டாலே இது என்ன சின்ன பிள்ளைல கொஞ்சம் மாட்டோமா கொஞ்சமா கால்நடையாக 8 பேர்களும் கைலாசத்திற்கு வந்தார்கள் சரி ஆதி கைலாய மலையிலே ஆமா எல்லோரும் அமர்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் சரி கைலேங்கிரி மலையில் இருக்கக்கூடிய கரைக்கண்ட பகவானை ஐயா சாமி வாங்க வாங்கம்மா வாங்க வணக்கம் சாமி வணக்கம் சாமி வணக்கம் வணக்கம் இன்னும் 2 பேரும் அம்மாவுக்கு எந்த ஊரு எனக்கா சாமி அம்மாவுக்கு ஊருது எனக்கு ஊரல நீங்க ஊர்னாலும் நீங்க உங்களால சொரிய முடியாது ஆமா ஊர் எதுன்னு கேட்டேன் ஊர் எதுன்னு கேக்கீங்களா நாங்க நாகலோக பட்டணத்துல இருந்து வர்றோம் அப்படியா ஆமா சரி என்ன என்ன விஷயம் வந்தீங்க உங்களை பார்க்கத்தான் சாமி வந்தோம் எங்களை பார்த்தாச்சுல்ல எது வேற என்ன பார்த்தாச்சுன்னா போக சொல்றீங்களா நீங்க வேற எதுக்கு வந்தோம் தெரியுமா எதுக்காக வந்தீங்க எங்க 8 பேரையும் இப்படி வீரப்பல் விரிசடையோடு படைச்சிருக்கீங்களே ஆமா அதுக்கு என்ன காரணம் என்ன கேட்டு வந்தீங்களா அத கேட்கத்தான் வந்திருக்கோம் எவ்வளவு காடு நடந்து வந்திருக்கோம் அப்பா கொஞ்சம் ஊர் ஐயா ஊரெல்லாம் நடந்து இருக்கிறதே இருக்கீங்களா பக்கத்து ஊர்ல இருக்க கூடாதா பக்கத்து ஊர்ல இனிமே தான் வரணும் பெரிய கைலாச மலையில போய் உட்கார்ந்து இருக்கீங்க அங்கதான் யாரும் வர மாட்டீங்க அதுக்கு தான் அங்க அதான வராத இடத்துல போய் உட்கார்ந்து இருக்கீங்க இருந்தாலும் எதுக்கு எடுத்தாலும் பொசுக்கு பொசுக்கு நாங்க வந்துருவீங்கல்ல கேக்குறதுக்கு அதுக்காக அவ்வளவு தூரம் வர முடியாது தவம் இருந்துதான் வரணும் அதானே அதுக்காகத்தான் அவ்வளவு தூரத்துல ஊர்ல உள்ள கவுன்சிலரே நிம்மதியா இருக்க முடியாத ஆண்டவன் பக்கத்துல இருந்தா சும்மா விட்டுருவீங்களா போன போட்டு ஆளோ அண்ணாச்சி கவுன்சிலர் அண்ணாச்சியா வீட்டுல லைட்டே எரிய மாட்டேங்குது ஹலோ அண்ணாச்சி எங்க வீட்டுல தண்ணியே வர மாட்டேங்க அண்ணாச்சி அவர் அடுத்த கவனத்துக்கு நிக்கவே மாட்டேன் இந்த துன்பத்துக்கு பேசாம இருந்துட்டு போயிடலாம் அப்படின்னு ஆகையினாலே ஆண்டவன கரைக்கண்ட பகவானை நோக்கி காளியர்கள் கேட்கிறார்கள் எப்படி எப்படி பார்த்தால் சர்ப்பமாச்சி சக்தியாக இறந்தது பாம்பு நல்ல திருவயிற்றில் பத்தினியாய் பிறந்ததென்ன என்று சொல்லி காளியர்கள் எடுத்துரைக்கும் வேளையிலே பார்த்தாரே பகவானும் பாங்குடனே ஏது சொன்னார் ஐயா பகவானே என்னம்மா எங்களுடைய அப்பா அம்மா 2 பேரையும் பார்த்தா பாம்பாக
இருக்கிறார்கள். நாங்க 8 பேர் மட்டும் பாவைகளாக இருக்கோம். எங்க 8 பேரையும் பெண்களாக படைத்ததற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டாங்க 8 சக்தியர்களும். சரி, உடனே பகவான் சொல்றாரு, என்ன சொல்லுகின்றார்? எம்மா, காரணம் இல்லாம எந்த படைப்பும் கிடையாது. அதானே படைப்பு தொழில்ல புழுவாக படைத்தாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அதனால உங்க 8 பேரை எதுக்கு நான் பெருமை செஞ்சேன் தெரியுமா? எதற்காக சுவாமி? மச்சரிசி வனம். மச்சரிசி வனம்னு பூலோகத்துல ஒரு வனம் இருக்கு. என்ன வனம்? பச்சரிசி வனமா? இது எப்ப பார்த்தாலும் இந்த பச்சரிசி, புழுங்கரிசி, இந்த ரேசன் அரிசி, அந்த அரிசிவே நினைச்சுக்கிட்டாலே இது நீங்க என்ன சொன்னீங்க? மச்சரிசி. ஓ, மச்சரிசி. மச்சம் என்றால் மீன், தெரியுமா உனக்கு? ஆமா. அந்த ரிஷி வனம். ஓஹோ. அந்த ரிஷி வனத்தை மகுடாசுரன் கோட்டை போட்டு ஆண்டு வருகிறார். அப்படி அரசாட்சி ரொம்ப செல்வாக்கோடு அரசாட்சி பண்ணா. சரி, எந்த குறையும் அவனுக்கு கிடையாது. அப்படி அரசாட்சி பண்ணக்கூடிய அந்த மகுடாசுரனுக்கு திடீர்னு ஒரு சந்தேகம் வந்துருக்கு. என்ன சந்தேகம்? என்ன சந்தேகம் தெரியாது? என்ன சந்தேகம்? எப்படி நினைக்காம பாருங்க. எப்படி? இதே சிம்மாசனத்துல இப்படி நம்ம அரசாட்சி பண்ணிக்கிட்டு இருக்கோமே, இவ்வளவு இளமையாக, இவ்வளவு அழகாக, நல்ல நகை நட்டுகள்லாம் போட்டு, நல்ல நினைச்ச நேரம் நினைச்ச சாப்பாடு சாப்பிட்டுட்டு, அதிகாரத்தோட நல்ல கிக்கிரி பிக்கிரி எல்லாம் குடிச்சிட்டு, சரி, அது கிக்கிரி பிக்கிரின்னா தெரியாதா? கள்ளு சாராயம் சார், ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அடிக்கிறது. அடிச்சா எப்படி இருக்கும் தெரியுமா? என்ன எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும் தெரியுமா? அடிச்சு பார்த்து இங்க கேளுங்க. ஊத்திக்கண்ணு குடிச்சுக்கலாம், குடிச்சுக்கின்னு ஊத்திக்கலாம், ஊத்திக்கின்னு. எரும மாடு ஊதிக்கிட்டு குடிக்கணுமா, குடிச்சுக்கிட்டு கடிக்கணுமா? எப்படி இருக்குதியா? கள்ளு சாராயம் குடிச்சா இப்படி எல்லாம் ஆயிரும். கள்ளவோடு வடிசாராயம் கலந்து குடித்தான் அந்த மகிடாசூரன் எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணுகிறான். எப்படி எப்படி என்ன நினைக்கிறான்? சாகாமல் நாமளும் இருக்கணும். இதெல்லாம் பேராசை இல்லையா? ஐயா, யார் பிறந்தாலும் சாகிறது உண்மைதானே? ஆமா, இவன் மட்டும் சாகாம இருக்கணும்னு நினைக்கிறானே. மகுடாசுரன் நம்ம சாக கூடாது, நம்ம சிம்மாசனத்தை யாருக்கு விட்டு கொடுக்க கூடாது, நம்ம